அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம தமிழில் 2 வார்த்தை இருக்குதுங்க. விழிப்புன்னு ஒரு வார்த்தை, விழிப்புணர்வு அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்போ காலையில் நம்மெல்லாம் தூங்கி எழுந்தோம் இல்லையா, இது விழிப்பு. ஆனால் விழிப்பு உணர்வு அப்படிங்கிறது கண்ணால் விழிப்பது மட்டுமல்ல. நாம் விழித்திரு அப்படின்னு அருட்பிரகாச வள்ளலார் கூட நமக்கு சொல்லியிருக்கிறார். தனித்திரு, விழித்திரு, பசித்திரு அப்படின்னு. அப்போ அவர் விழித்திருன்னு சொல்கிறது இந்த தூங்கி எந்திரிக்கிறமே அந்த விழிப்பு அல்ல. அது உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. காலையில் விழிச்சாதான் 4 இடத்துக்கு போக முடியும், 4 காசு சம்பாதிக்க முடியும், உணவு தேட முடியும், உயிர்கள் வாழ முடியும். அந்த விழிப்பை சொல்லவில்லை பெரியவர் வள்ளலார். ஆனால் அது கூட நமக்கு தேவைப்படுது. ஏன்னா சில பேர் காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு விழிப்புன்றதே முதல்ல தேவைப்படுது. நம்ம மேனாள் துணைவேந்தர் அமரர் ஔவை நடராசன் அவர்களுடைய வீட்டு வாசலில் விழிப்புடன் வருக அப்படின்னு எழுதியிருப்பார். அதில் ஒரு நாய் படம் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த வீடுகளில் நாய் வளர்க்கிறவர்கள், அல்சேஷன் மாதிரியான நாய் வளர்க்கிறவர்கள்லாம் அவங்க வீட்டில் நாய் இருக்குது அப்படின்றதுக்காகவே வாசலில் ஒரு போர்டு ஒன்று போட்டு நாய் படம் போட்டு நாய் ஜாக்கிரதை அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்கல்ல. சில பேர் நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஒரே ஒரு நாய் இருந்தால் கூட நாய்கள் ஜாக்கிரதைன்னு அதை பன்மையில் போடுறாங்க. ஒருவேளை யாரை சேர்த்துக்கிட்டு அது மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்படி தான் ஒரு வீட்டு வாசலில் நாய் ஜாக்கிரதைன்னு இருந்தது. அங்கே போய் பார்த்தா குட்டியாக ஒரு நாய்க்குட்டி ஒன்று படுத்துருக்குது. என்னப்பா இது பெருசாக, இதை போய் என்னவோ நாய் ஜாக்கிரதைன்னு பெருசாக இத்தினூண்டு இருக்குது, இதை போய் சொல்லியிருக்கா. இல்லை அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வரவங்க இது சின்னதாக இருக்கவே கவனிக்காமல் அதை மிதிச்சிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த நாய் ஜாக்கிரதை பார்த்து நீ வாப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக தாங்க எழுதியிருக்கிறான்னார். அந்த மாதிரியே உண்டு. ஆனால் ஐயா அவர்கள் விழிப்புடன் வருக அப்படின்னு அதை அழகாக எழுதி வைத்திருப்பார். இது நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. ஏன்னா சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இந்த போக்குவரத்து பெரும்பாலான விபத்துக்கள் எல்லாமே இந்த விழிப்புணர்வுன்றது ஒன்று இல்லாதனால தான் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த நகரத்துக்குள்ளேயே போகிற ரயில்வே தண்டவாளங்கள் இருக்குது இல்லைங்களா, மெட்ரோ ரயில் மேலே பாலத்தில் போகுது, இந்த தரையிலேயே போகிற ரயில்வே பாதைகள் அங்கெல்லாம் ரயில்வே கேட் போட்டிருக்குது. ஆனால் கூட என்ன காரணத்தினாலோ நம்ம மக்கள் இந்த காலை நேரத்தை அவசரத்தில் அந்த ரயில் கடந்து போகிற அளவிற்கு கூட காத்திருக்கிறது இல்லை. பார்க்க நமக்கு பதற்றமாக இருக்குது. அதுவும் சில பேர் தாண்டி போகணுன்றதுக்காக அந்த ரயில்வே கேட்டுக்கு அடியில் குனிஞ்சு போகிறாங்க. கையில் இருக்கிற பைக்கையும் சாய்ச்சிக்கிட்டு அப்போ கூட தோளில் செல்ஃபோனை இடுக்கிக்கிட்டு பேசிக்கிட்டே சாய்ச்சிக்கிட்டே அப்பப்பா என்னென்னவோ சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு அடியில் குனிஞ்சு போயே ஆகணும்னு போகிறாங்க. என்ன 10 நிமிஷம் கொஞ்சம் நின்று போனால் தான் என்ன, இல்லை சீக்கிரமாக புறப்பட்டாதான் என்ன, இதை சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்குது. நீ கேட்கலாம், என்ன இதெல்லாம் டிவியில் சொல்லணுமா அப்படின்னு. ரயில்வே கேட்டை பார்த்தே நிற்காதவங்க நான் சொல்கிறத கேட்டுத்தானா மாற போகிறாங்க, கேட்டாவது மாறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அதனால தான் சாலையில் போகிறப்போ 2 பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணு அப்படின்னு நம்முடைய போக்குவரத்து காவலர்களுக்கு சொல்லித்தருகிற முக்கிய பாடம். பெரும்பாலான பேர் ஒரு பக்கம்தான் பார்ப்பாங்க. இந்த லெவல் கிராசிங்கில் போகிறப்போ கூட ஒரு பக்கம் அப்படி பார்த்துட்டு வேகமாக கிராஸ் பண்ணுறாங்க. நின்று நிதானமாக 2 பக்கமும் பார்க்க வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறதுங்கிறது அந்த காட்சியை பார்க்குறப்ப தான் பதற்றத்தோடு நமக்கு தோன்றுகிறது. இதுதான் விழிப்புணர்வு அப்படின்றது. அது வாழ்வின் எல்லா காலகட்டத்திலையுமே தேவைப்படுது. ஒரு திருமணம் செய்து கொள்வதில் இருந்து, காதலிக்கிற பெண்ணையே மணப்பதில் இருந்து, பணம் சம்பாதித்து அதை சேகரித்து வைப்பதில் இருந்து, எதிர்காலத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு திட்டங்களில் முதலீடு செய்வது, இது எல்லாமே விழிப்புணர்வுனால் வர வேண்டிய ஒன்று. நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்முடைய எதிர்காலத்தை ஒரு வகையிலே பாதுகாத்து கொள்ள வேண்டும் பொருளாதார ரீதியாக, இதை பற்றின விழிப்புணர்வுலாம் இல்லை. திடீர்னு அவர்கள் மறைகிற பொழுது குடும்பத்தின் கதி என்ன ஆகும்? அதுதான் விழிப்புணர்வு, அவேர்னஸ். அது எல்லா நிலையிலேயுமே தேவைப்படுகிறது. ஒரு 75-80 வயசு பெரியவருக்கு திடீர்னு ஒரு நாள் பாருங்கள் ஞானோதயம் ஏற்படுது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே சரியில்லையே,
என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒருத்தர் சொல்கிறார், பா பக்கத்து ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவ்வளவா பிரபலம் இல்லை, அதனால் அவர்கிட்டக்க போனேன் அப்படின்னா இதுக்கு அவர் வழி சொல்வார் அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு? வயசாகி போச்சு, இது வரைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை, வாழ்நாள் முழுக்க தவறான பழக்கங்கள், தவறான மனிதர்கள், தொடர்புகள், தவறான பெண்கள், இப்படியே என்னுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துக்கிட்டேன், எப்படியாவது மீண்டும் ஒரு முறை இளமையை திரும்ப வரவழைச்சிக்கிட்டா நான் ஒழுங்காக ஒரு வாழ்க்கை வாழலாமே அப்படின்னு யோசிக்கிறேன்னப்போ தான் நண்பர் சொன்ன விஷயம் இது. அப்படியா, அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா, அது சாத்தியமா? ஆமாம் ஆமாம், என்ன நீ நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் பரவலாக இது வெளியில் தெரியல, அவர் ரகசியமாக தான் இதை செய்கிறாரு, ஏன்னா இது ரொம்ப எச்சரிக்கையாக கையாள வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் நேராக போய் அவரை பார்த்துருக்கிறாரு. அவர் அப்படிங்களா, ஆமாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது, என் வாழ்க்கையே நான் சரியாக வாழலை, தவறாக இப்படியே கெடுத்துட்டேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு அவர் கேட்குறார். அவர் ஒன்றே சரி அப்படின்னு மறுபடியும் இவரை மாற்றி விடுகிறார். ஜப்பானிய சிறுகதை ரொம்ப நல்லா இருக்கும். இவரை மறுபடியும் இளைஞனாக மாற்றிடுறார். ஆனால் பாருங்கள், அதுதான் மனித மனம், சிந்தனை செய் மனமேன்றது. மனம் எப்படி ஒரே மாதிரி சிந்தனை பழக்கத்திற்கு, பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, சிந்தித்து பழகுவதை செம்மையாக பழக வேண்டும். ஏன்னா ஒரு விஷயத்தை பழகிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வருவது கஷ்டம். பழக்கம் முதலில் வருகிற பொழுது ஒட்டடை மாதிரி வந்து படியும், காலப்போக்கில் அதுவே அறுக்க முடியாத, உடைக்க முடியாத இரும்பு சங்கிலியாக மாறிவிடும். மனசு கூட பழக்குவதுன்றது அதே மாதிரி தான். நீங்கள் ஒரே வகையாக மனதை பழக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து மனதை மீட்பது கடினம். இவர் பாருங்க, அவர் திரும்ப இவரை இளைஞனாக மாற்றிய பிறகு பழையபடியே தவறான பழக்கங்கள், தவறான மனிதர்கள், தவறான தொடர்புகள் அப்படின்னு வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளுகிறார். இப்போ திரும்ப அந்த மந்திரவாதிகிட்ட போனாராம். அவர் சொன்னார், இதை பார்ப்பா, நீ ஏற்கனவே மாதிரி வந்த, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 70 வருஷத்துக்கு முன்னால், இப்போ திரும்பவும் வந்திருக்கிற, மன்னிக்கணும், மறுபடியும் உன்னை மாற்றினால் நீ மறுபடியும் உன் வாழ்வை வீணாக்கி கொள்வாய். ஏன்னா உன் மனசு மாறாத வரைக்கும் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. இப்படியே மனதை பழக்கியவனுக்கு வாழ்க்கை அவனை தண்டித்து கொண்டுதான் இருக்கும். நீ மாறினாலும் உன் வாழ்க்கையின் பாதை மாறாது. முதல் முறை உன்னை மாற்றினேன், அது உனக்கு நான் தந்த பரிசு, ஆனால் உனக்கு அதனுடைய அருமை தெரியல. இப்போ 2வது முறையும் உன்னை நான் மாற்றினேன் அப்படின்னா அது எனக்கு இந்த வித்தையினுடைய அருமை தெரியலன்னு அர்த்தம். அதனால் மாட்டேன், நீ முதியவனாகவே இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னு அந்த ஜப்பானிய சிறுகதை முடிகிறது. தொடக்கத்தில் இருந்தே மனதையும் உடம்பையும் சரியான வழியில் பழக்க வேண்டும். காரணம், வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான் அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.